الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. இந்த ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் என் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த துன்யாவை எங்களுக்கு தந்திருப்பது இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய அவனுடைய நிஅமத்தை அனுபவிக்கத்தான். இரண்டாவது, இந்த துன்யாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது ஆகிராவுக்குரிய அமலை இங்க செய்யறதுக்கு தான். கணித்துக்குரிய சகோதரர்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்று சொல்ற டைம்ல அல்லாஹ்வுடைய விருப்பம், நபியுடைய வழிகாட்டல், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த தீன். இதற்குள்ளால்தான் ஒவ்வொரு மனிதனும் வாழும். அல்லாஹ் எங்களை முஸ்லிமாக வாழ வச்சிருக்கிறதுல அல்லாஹ்க்கு முதலாவது நாங்க நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுடைய விருப்பம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல், இந்த ரெண்டையும் சேர்த்துதான் இன்றைக்கு தீன் சொல்றோம். உலகத்தில் வாழக்கூடிய எங்க அனைவருக்கும் என்னென்ன தேவைக்குதோ, என்னென்ன விடயங்கள் இருக்குதோ எல்லாத்திடையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றுண்டா அல்லாஹ்வுடைய விருப்பமும் நபியுடைய வழிகாட்டலும் இருக்கு. அது இல்லாம உலகத்தில் வாழ்வது நஷ்டவாளி. ஒரு மனிதன் சூழலை வச்சு ஒரு மனிதன் தீனிக்குதா இல்லையாண்டு எடை போடலாம். ஒரு மனிதன் வாழக்கூடிய சூழல் நல்லதாக இருந்தா அந்த மனிதனுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும். ஒரு மனிதனுடைய சூழல் வாழக்கூடிய ஏரியா மோசமான ஏரியாவாக இருந்தா இந்த மனிதன் அதுக்குள்ளால வாழ்றான், அவங்க இருக்கக்கூடிய இந்த மோசமான தன்மை வந்து சூழலை வச்சு தீன எடை போடலாம். கணத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எடுங்கோ. நபித்துவம் கிடைச்சி 13 வருஷம் மக்கியாடுவாங்க, நபியுடைய மக்கா வாழ்க்கை. அந்த 13 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூழலை மாத்திரத்துக்குரிய வழியில செஞ்சாங்க. அதுல முதலாவது செஞ்சது தஸ்கியா. அந்த ஜாஹிலியா மக்களோட உள்ளத்தை தான் தூய்மைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. வழிகாட்டில் இருந்தார்கள், மார்க்கத்துட்டு விலகி ஷிர்கில் இருந்தார்கள். சூழலை மாத்திரத்துக்குரிய வழியை செஞ்சாங்க. அது சக்சஸ் ஆகல. அல்லாஹ் இரண்டாவது பகுதியாக மதீனாவுடைய வாழ்க்கையை கொடுத்தார். மதீனால 10 வருஷம் வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு போனதும் செஞ்ச முதலாவது வேலை மக்களுக்கு சட்டங்களை சொல்லுங்கோண்டு சொல்லல. முதலாவது செஞ்ச வேலை ஒரு பள்ளியை கட்டினார்கள். அது கட்டப்பட்ட முதலாவது பள்ளி மஸ்ஜிது குபா. மஸ்ஜிது குபா அங்கத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு சாலிம் கிளையாருக்கு முதலாவது ஜும்மாவை தொழுவிச்சாங்க. மஸ்ஜிது குபா முக்கியமான ஒரு பள்ளி. அதுக்கு பின்னால் கட்டப்பட்டது இரண்டாவது பள்ளி மஸ்ஜிது நபவி. ஒரு சூழல் சிறப்பாக உருவாகிறதாக இருந்தால் ஒவ்வொரு ஊருக்கும் பள்ளி அவசியம். நபி அவங்க சூழலை சரிப்படுத்தினது பள்ளியை வச்சு. கபால அங்க செய்ய இயலாத ஒரு வேலையை மதீனாக்கு போயிட்டு செஞ்சாங்க. மஸ்ஜிது குபாவை கட்டி அங்க ஒரு சாரார உருவாக்கினாங்க. அதுக்கு பின்னால மஸ்ஜிது நபவியை கட்டினாங்க. அந்த முஹாஜிர் அன்சார் என்ற சஹாபாக்கள் உருவாகினார்.
அந்த பள்ளிதான் நபிக்கு வகையறங்கும் நபி சொல்லக்கூடிய இடமாக இருந்துச்சு. பள்ளிதான் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடமாக இருந்துச்சு. பள்ளியில் இருந்து தான் ஜிஹாதுக்கு படை அனுப்பினாங்க. பள்ளிதான் மார்க்கத்தை படிச்சு கொடுக்கக்கூடிய இடமாக இருந்துச்சு. பள்ளி கணித்துக்குரிய சகோதரர்களே, எந்த ஊர்ல பள்ளி இல்லையோ அந்த ஊர்ல வரக்கத்தீக்காது. அந்த ஊர்ல சூழல் மோசமாயிடுச்சு. அந்த பள்ளி உருவாக்கப்பட்டதுக்கு பின்னால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியுடைய முதலாவது நிர்வாகி தலைவர் மஸ்ஜிது நபவியை கலாம் மஸ்ஜிது நபவி தலைவராக இருந்தார். அதுக்கு கீழால ஒரு குரூப் உருவாக்கினாங்க. வரலாறு பேசுது. அஹ்லு சூரா மசூரா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப் ஒன்று உருவாக்கினார். நிர்வாக குழு, ஒரு குரூப், ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கிட்டார். அதன் மூலமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியினூடாகத்தான் தீன கொடுத்தார். அந்த பள்ளி நிர்வாகம் முக்கியம். நிர்வாக தலைவர் உட்பட அதில் இருக்கக்கூடிய கிளையர்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த டீம், அது முக்கியமான ஒரு பங்கு செய்யணும். அதுக்கு பின்னால் இஸ்லாமிய நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. எல்லா ஊர்லையும் எந்தெந்த இடத்துல வெற்றி கொள்ளப்பட்டுச்சோ முதலாவது சஹாபாக்கள் செஞ்ச வேலை பினாஉல் மஸ்ஜித், பள்ளியத்தை கட்டினாங்க. பள்ளியை கட்டி கொடியை நட்டுவாங்க. பள்ளியினூடாக தீன கொடுத்தாங்க. அந்த பள்ளிக்கு நிர்வாகம் என்னென்ன நாட்டு வரலாறு எடுங்கோ எல்லாத்துலையும் முதலாவது பள்ளி, அதுக்கு பின்னால் நிர்வாகம் தான் வருது. அதுல வந்ததுதான் எமது நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பள்ளிகள். எமது நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கு நிர்வாகிகள் இருக்கிறார். நிர்வாகம் என்று சொல்ற டைம்ல அது மாறி மாறி வரக்கூடிய ஒரு கட்டமாக நானே தான் தலைவராய்ப்பேன், நானே தான் நிர்வாகத்துக்குள்ளால இருப்பேன் என்று எங்களுக்கு அடம் பிடிக்கலாம். நிர்வாகம் என்று சொல்ற டைம் அந்த கட்டமைப்பு நபி அவங்க அந்த டைம்ல இருந்த வஃபாத் ஆகிட்டாங்க. இப்ப கட்டமைப்பு மாறிக்கு. மஸ்ஜிதுல் ஹராம் அதை இப்ப நிர்வகிக்கக்கூடியவங்க வேற, மற்றவர்கள் ஆரம்பத்தில் இருந்த குழு வேறு. காலம் மாறும், வஃபாத்தாகுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் வேற நிர்வாகத்துக்கு கை மாறும். கணித்துக்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளின்னு சொல்ற டைம்ல அஹ்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் பள்ளி வாசல் தான். வஅபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக கெட்ட இடம், மோசமான இடம் பஜார் இருக்கு. பஜாருக்கு போனா அவசரமா வாங்கோன்னு சொல்ற இதுக்குதான். பஜாருக்கு போனா துவா ஒண்டி. ஷைத்தான் விளையாடக்கூடிய இடம் பஜார். பள்ளி மலக்குமாரிகள் வந்துட்டு போகக்கூடிய இடம், அமலுக்குரிய இடம். இதனால் அல்லாஹ் விரும்புகிறான். அதை நிர்வகிப்பவங்க யாரு? அவங்களுக்கு சிறப்பு என்ன? இன்னமா உம்மாருல் மஸாஜித் அஹ்லுல்லாஹ், பள்ளியை நிர்வகிப்பவங்க. பொதுவாக சூரத்துல் இக்லாஸ் எடுங்கோ, அல்லாஹ்க்கு ஃபேமிலி இல்லன்னு சொல்றோம். பாப்பா இல்ல, உம்மா இல்ல, புள்ளகள் இல்ல, லம் யலித் வலம் யூலத், ஒன்றுமில்ல. ஆனா உலகத்துல ரெண்டு சாரார் அல்லாஹ்ட ஃபேமிலி, ரெண்டு குரூப்பா ஹதீஸ்ல வந்திருக்குது. அந்த ரெண்டு சாராரும் அல்லாஹ்ட ஃபேமிலி. ஒரு சாரார் அஹ்லுல் குர்ஆன், அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு, குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்மார், இவங்க அல்லாஹ்ட ஃபேமிலின்னு வருகிறது. இரண்டாவது வருகிறது பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள். இன்னமா உம்மாருல் மஸாஜித் அஹ்லுல்லாஹ், பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் அல்லாஹ்ட ஃபேமிலின்னு வருகிறது. பள்ளின்னு வார டைம்ல அல்லாஹ்ட ஃபேமிலி ஆகிறது எல்லாருக்கும் நபியாக அல்லாஹ் தெரிவு செய்யும். குர்ஆன்ல இஸ்தஃபா என்ற வசனம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. சஃபா, சஃபான்னு சொன்னா தெளிவுன்னு சொல்லுவாங்க. சஃபான்னு சொன்னா தண்ணி, அதுக்கு சொல்லுவாங்க தெளிவான தண்ணி. அந்த சஃபான்னு சொல்லக்கூடியது இஸ்தஃபான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன நபிக்கு முஸ்தஃபான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிவு செய்யப்பட்டு எடுக்கப்பட்டார். அந்த இஸ்தஃபா என்ற சொல் நேரடியாக சம்பந்தப்படுகிறது உள்ளத்தோடு, அது வெளியே போகாது. இஸ்தஃபான உள்ளத்தோட சம்பந்தப்படுகிறது. நபியுடைய உள்ளம் ரெண்டு முறை கழுவப்பட்டுச்சு தம்தம் தண்ணியால. உள்ளம் சுத்தமானவர்கள் தான் நிர்வாகத்துக்கு வரணும். இங்க அசடி, இங்க பொறாம, வெறுப்பு, வஞ்சகம், கோபம், ஒரு கோபத்தை தீர்க்க பள்ளி பொறுப்பெடுக்க இயலாது. இன்னொருத்தரை நாங்க அட்டாக் பண்ண பள்ளி பொறுப்புக்கு வரையலாது. இஸ்தஃபா அல்லாஹ் நபியை தெரிவு செஞ்சான்.
நபியோட உள்ளம் சுத்தம், உள்ளம் சுத்தமாயிக்கணும். தஸ்கியத்துன் நஃப்ஸ் முக்கியம். அதுக்கு பின்னால்தான் பொறுப்புக்கு வரணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றது நிர்வகிப்பவங்க யாரு தெரியுமா? அவங்க முஹ்ததூன், நேர்வழிப்பட்டு இருக்கிறாங்க, ஹிதாயத் உள்ளவங்க, முத்தகூன், தக்வாதாரிகள் நிர்வகிப்பாங்க. பள்ளி நிர்வாகிகளுக்கு நிறைய சிறப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ பாருங்க. சொல்லக்கூடியவங்க வந்து போறதுக்கு சிறப்பு இருக்குது. அதுக்குள்ளால உலமாக்கள் எழுதுறாங்க, இதா ரஅய்துமுர் ரஜுல யஅதாதுல் மஸ்ஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். பள்ளிக்கு ஒருத்தர் அடிக்கடி வந்து போறாரா, அவருக்கு நீங்க சாட்சியாக இருங்க, அவர் முஃமின், ஈமான் உள்ளவர். முஸ்லிம் வேற, முஃமின் வேற. முனாஃபிகீன்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்துல்லாஹ் பின் சபா ஏற்றுக்கொண்டார். ஆனா அவன் ஈமான் உள்ளவனாக இருக்கல, நிஃபாக் உள்ளவனாக இருந்தான். முஸ்லிம் ஐப்பாரு, ஹஜ் செஞ்சிருப்பாரு, பச்சை முனாஃபிக் ஐப்பாரு. நிஃபாக் உள்ளவங்க நிர்வாகத்துக்கு வரையலாம். பள்ளிக்கு அடிக்கடி வந்துட்டு போறாரா, நிர்வாகிகள் பாருங்க, பள்ளி வேலை வருவாங்க, அவசர ஒரு மசூரமா வருவாங்க, மலையை பார்க்க மாட்டாங்க, வெயில பார்க்க மாட்டாங்க, நேரம் கொடுப்பவங்க தான் நிர்வாகிகள். கூடுதலாக வந்துட்டு போவாங்க. இவங்களுக்கு ஈமான் இருப்பதற்கு அடையாளம். முஹ்ததூன், ஹிதாயத் பெற்றவங்க, நல்ல நிர்வாகிகள். தக்வாதாரிகள், முத்தகூன், நல்ல நிர்வாகிகள். மூணாவது முஃமின், ஈமான் உள்ளவங்க, நல்ல நிர்வாகிகள். நாலாவது அல்லாஹ்வுடைய ஃபமிலி, நல்ல நிர்வாகிகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு என்ற ஒரு ஹதீஸ் இருக்கு. மறுமையில அல்லாஹ்வுடைய நிழல் 7 கூட்டத்தாருக்கு கிடைக்கும். 7 சாராருக்கு அல்லாஹ் உதவி இருக்குது. அதுல ஒரு சாரார சொல்றது ரஜுலுன் முஅல்லகுன் பில் மஸ்ஜித். ரஜுலுன் முஅல்லகுன் பில் மஸ்ஜித், பள்ளியோட தால்லுக், தொடர்பு உள்ளவர், வளமையாக தொலைவாரவர் ஒரு சாரார். பள்ளியோட கூடுதலாக தால்லுக் உள்ளவங்க நிர்வாகிகள். ரஜுலுன் முஅல்லகுன் பில் மஸ்ஜித், நிறைய சிறப்புகள் நிர்வாகிகளுக்கு இருக்குது. பள்ளி என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம். இந்த நிர்வாகம் இருக்குது, இது மற்ற கம்பெனிகளை மாறி நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. நான் தான் இருந்து கொண்டே இருக்கிறோம், மூத்து வரைக்கும் நான் தான் இருப்பேன் என்றதல்ல. இது அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பொறுப்பு வரணும், இதை பொறுப்பை செய்யணும். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் உதவி இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ பாருங்க. சலாசத்துன் குல்லுஹும் தாமினுன் அலல்லாஹ், 3 பேர் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். அவங்கள சுவர்க்கத்து வைமாத்து தகல ஜன்னா, மௌத்தாஹினா சுவர்க்கம் போவாங்க. அதுல ஒரு சாரார சொல்ற, மன் தகல பைதஹு பிஸலாமின், யார் தண்ட வீட்டுக்குள்ளால போறார், சலாத்தோட போறாரு, அவர் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான் சுவர்க்கத்துல போடுறதுக்கு. இரண்டாவது, ஜிஹாதுக்காக வெளியேறி போறாரு, அல்லாஹ்ட பொறுப்பு இருக்குது, அவர் சுவர்க்கத்துல போடுறது. மூணாவது, பள்ளிக்காக வேண்டிய ஒருத்தர் வெளியேறி போறாரு, அல்லாஹ் கேரண்டி பண்றான், நான் பொறுப்படுத்திக்கிறேன், பொறுப்படுத்திருக்கிறான். கணத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க தொலைவாரது மட்டுமல்ல, தொலைவாரவங்களுக்கு மட்டுமல்ல சிறப்பு, தொலைவாரவங்களுக்கு மேலால பாத்தீங்கன்னா 5 நேரம் மட்டும்தான் தொலைவாரவங்க வருவாங்க. அதுக்கு மேல நிர்வாகிகள் வருவாங்க, பள்ளியில் ஒரு வேலையா வருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையா வருவாங்க, ஊர்ல ஏதாவது அவசர தேவையா வருவாங்க பள்ளிக்கு. என்னென்றால் பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள், நேரத்தை கொடுப்பார்கள். நல்ல நிர்வாகிகள், அவங்களால ஊருக்கு ஏதாவது நல்ல நடக்கணும்னு பார்க்கிறது. கணித்துக்குரிய சகோதரர்களே, துன்யால கம்பெனிஸ்களுக்கு நிறைய நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களுக்கு என்று அவங்களுக்கு தெரிவு செய்யக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படிதான் இருக்கணும். அதுல செலவு கூட்டுவாங்க, செலவை குறைப்பாங்க. வருடம் அது மாறும். இந்த குவாலிபிகேஷன் இருந்தாத்தான் எங்கட கம்பெனிஸ்ல நிர்வாகிகளா வரையல, அதை பார்ப்பாங்க. கணித்துக்குரிய சகோதரர்களே, அது கூடுறது குறைகிறது உலக நிறுவனங்களை வச்சு. பள்ளி நிர்வாகம் சொல்ற டைம்ல, பள்ளி நிர்வாகம் சொல்ற டைம்ல மாறாது. எந்த பள்ளி வைக்கலாம், எந்த நாட்டை வைக்கலாம், எல்லாத்துக்கும் அல்லாஹ் போட்டு இருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். மேல ஓதின குர்ஆன் வசனம் இருக்குது, இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ். அந்த வசனத்துல அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்க கூடியவங்க இருக்க வேண்டிய குவாலிபிகேஷன்
முதலாவது சொல்றான் அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வை பற்றிய ஈமான் இருக்கணும். நிர்வாகிகளுக்கு ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத் அல்லாஹ்வை பற்றி தெரியணும். அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சாதான் அந்த அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், அந்த பயம் இருக்கும். அந்த பயம் இல்லாத இங்க அநியாயம் செய்வார். நிர்வாக தலைவர் வைக்கலாம், உறுப்பினர் வைப்பார். அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், அல்லாஹ் பத்தி தெரியணும். கடையில் ஒரு பொருளை வாங்குறோம், போயிட்டு சாப்பாடு பொருள் ஏற்கனவே ருசி பார்த்தது, இன்னும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குதுன்னு தெரியும், விலை கொடுத்து வாங்குறீங்க, இதுதான் நல்ல ருசி, இது நல்ல டேஸ்ட். அந்த மாதிரி அல்லாஹ் பத்தி அறிவு இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய பயம் வரும். இது இல்லாம உலூஹியத்தோ ருபூபியத்தோ அஸ்மா வ சிஃபாத் அல்லாஹ் பத்தி பண்புகள் இது படிச்சிருப்பது கட்டாயம். இது எங்க சம்பந்தப்படுகிறது? உள்ளத்தோடு சம்பந்தப்படுகிறது. நிர்வாகிகளுக்கு முதலாவது குவாலிஃபிகேஷன் உள்ளம், அல்லாஹ் பத்தி அறிவிக்கணும். அதிலே இன்னொன்று அல்லாஹ் ஜாயின் பண்றான், வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை பத்தி அறிவு. மறுமை நாள் மஹ்ஷர்ல இந்த கேள்விகளுக்கு இதெல்லாம் இருக்குது, பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் இருக்குது. மீசான், ஸிராத், கடக்கிறது சுவர்க்கம் இல்லாட்டி நரகம், அங்க நடக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் அனைத்தும் இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் ஈமான் கொண்டு அல்லாஹ் இருக்கிறான், மறுமை நாள் வந்து இருக்குது. இது வெறுமனே வாயால சொல்றது, இதில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி தெரியணும் நிர்வாகிகள். இவர் யாருக்காவது அநியாயம் செய்ய மாட்டார், ஏன் மஹ்ஷர்ல கேள்வி கணக்கு என்று பயப்படுவார். அல் ஈமானு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் இந்த ரெண்டும் கல்பியா, உள்ளத்தோட சம்பந்தப்படுகிறது. நிர்வாகிகளுக்கு இது முதலாவது குவாலிஃபிகேஷன். இது இல்லையா நிர்வாகத்துக்கு வரையலாம். வந்தார்னா பிற செய்வார். அல்லாஹ் அச்சம் இல்லை, மறுமை நாளை பத்தி பயம் இல்லை, ஒத்தரோட எதிர்ப்பு இங்க பள்ளியில வந்து அதை காட்டுவார். ஒத்தரோட பிரச்சனை இங்க அதுக்கு ரூல்ஸ் எடுக்க பார்ப்பார். யாராவது பிரச்சனை கொண்டாங்கன்னா தீர்ப்பு வழங்க மாட்டார். ஏன் அது இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஏற்கனவே அவங்க பிரச்சனை சண்டை. இங்க கல்வியா உளம் சார்ந்த அந்த அல்லாஹ்வுடைய அச்சம், மஹ்ஷரை பத்தி அச்சம், இது இருக்கிறவங்க தான் நிர்வாகத்துக்கு வரணும். இரண்டாவது அதுல பேசப்படுகிறது குர்ஆன்ல நிறைய வசனங்கள் யுகீமுஸ் ஸலா யுகீமுஸ் ஸலான்னு வருகிறது. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் அகாமஸ் ஸலான்னு பேசுறான். அகாமன்னு சொல்ற டைம்ல மாதாம அவர் இருக்கும் காலம் எல்லாம் அக்காம தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டே இருக்கணும், அதுவும் நேரத்துக்கு தொழணும் என்றதுதான் அக்காமோட அர்த்தம். லேட்டாகி தொழலாம், இவர் வியாபாரத்தில் இருக்கிறார், கொஞ்சம் லேட்டாகி தொழுவோம் மேலாதி. நிர்வாகிகள் நேரத்துக்கு தொழக்கூடியவராக இருக்கணும். அக்காம ஸலா இது இரண்டாவது குவாலிஃபிகேஷன். பதனியா, உடல் ரீதியான குவாலிஃபிகேஷன். ஊர்ல தெரியும் இவர் டைமுக்கு பள்ளிக்கு போய்க்குவார், பாங்கு சத்தத்தோட பள்ளியில முதல் சப்பளி இருக்கிறாரு. அகாம ஸலா கல்வியா வந்துச்சா, இரண்டாவது அகாம ஸலா வராமைச்சாரு. அது முதலாவது அல்லாஹ் சொல்றது. அது இருந்தா இது கிளீனா நடக்கும். அங்க அது கிளியர் இல்ல, அங்க உள்ள கோபம் எல்லாமே, அல்லாஹ்வை பத்தி அச்சம் இல்ல, மறுமையினால பத்தி ஒரு நம்பிக்கை இல்ல, பயம் இல்ல. இங்க இரண்டாவது தொழுவாரு, தொழுதாலும் இவர் ஹாஜி ஆயிப்பாரு, ஆனா ஊருக்கு நல்லதை செய்ய மாட்டார், பிரச்சனை. இரண்டாவது. மூணாவது ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கும் என்று பேசப்படுகிறது. இது மூணாவது சொல்றது குவாலிஃபிகேஷன். மாலியா ஆரம்பத்தில் சொன்னது கல்வியா, உலர் ரீதியானது. இரண்டாவது பதனியா, மூணாவது மாலியா, பண ரீதியான அந்த தகைமை அவருக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால வெளியே இருக்கக்கூடிய அங்கங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பணம் தூக்கி போடுவோமே, முன்னுக்கு இருக்கிற ரெண்ட குவாலிஃபிகேஷனையும் பார்க்கணும். பார்க்கிறது மூணாவது. இது இருக்குதா, இரண்டாவது தொடுகைக்குதா, அதுக்கு பின்னால்தான் மூணாவதுக்கு போகணும். இதுல சிலவங்களுக்கு பண ரீதியான அவற்றிலிருந்து செலவழிக்கக்கூடிய தகுதி இல்லை, ஆனா பணத்தை கையாளக்கூடிய திறமை அவருக்கு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் பணக்காரன் அல்ல, கிலாபத்தை எடுத்தாங்க. அந்த 2 வருஷம் ஆட்சிக்குள்ளால முதல் வருஷம் யோசிச்சு பார்த்தாங்க, புகராக்கள் இல்லாம போகணும், ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய திறமை இதுல அவருக்கு இருந்துச்சு. 2வது வருஷம் பார்த்தா ஜக்காத்தை கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாங்க, நாங்க ஜக்காத் பெற தகுதி இல்லை. இதுதான் அவருடைய நல்ல நிர்வாகம். மாலியா 3வது வரணும்.
இன்றைக்கு பொதுவா பார்க்கிறது பல ஊர்ல பணக்காரனா தூக்கி போடுங்க வேலை நடக்கும். முதலாவது பாருங்க கல்வியா இருக்குதா, இரண்டாவது தொழுகை இருக்குதான்னு பாருங்க. இந்த ரெண்டு இல்லாட்டி மூணாவதுல மோசம் நடக்கும். பணம் சேகரிக்கப்படும் பள்ளிக்கு அக்கௌண்ட் இருக்காது. பல பள்ளிகள வரலாறு எடுங்கோ 1950 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் அதுல இருந்து அக்கௌண்ட் காட்டுங்க இல்ல, போன நிர்வாகம் தரல. இதுதான் பிரச்சனை. அக்கௌண்ட் எங்க வாட்ட ஜக்கா அவர் அக்கௌண்ட் சரியா வைப்பார். பள்ளிகளுக்குரிய அக்கௌண்ட் சரியாயிடுச்சு, ஒவ்வொரு மாசமும் போடப்படுது. இது மூணாவது. நாலாவது சொன்னார்கள் வலம் யக்ஷ இல்லல்லா, அல்லாஹ் நாலாவது குவாலிபிகேஷன் சொல்றான், எந்த ஒன்றுக்கும் பயப்பட மாட்டான். ஏன் வட்டி எடுக்கிறவன் பள்ளிக்குள்ளால வந்தா நிர்வாகத்துக்கு அவன் வட்டி எடுக்கவான்னு சொல்லலாம், பயப்படுவான். அவர் எடுக்கிறார். சுபஹுக்கு தொழுகை இல்ல, கொஞ்சம் அறிவிக்கலாம். எல்லாரும் டைமுக்கு சுபஹுக்கு வாங்க மாட்டேன், அவருக்கு தொழுகை இல்லையே பயம், யாரும் கத்தி விட்டா கத்திடுவாங்க. வலம் யக்ஷ இல்லல்லா, மார்க்க விஷயத்துல அல்லாஹ்க்கு மட்டும்தான் பயம் இருக்கும். இது உமருடைய கிலாபத்தை பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹக்குல முன்னுக்கு தான் நிற்பார். அவர் கிளியர். கணித்துக்குரிய சகோதரர்களே, இந்த 4 விஷயத்தையும் குர்ஆன் எங்களுக்கு அழகா சொல்லித் தருகிறது. முதலாவது கல்வியா, இரண்டாவது பதனிய உடல் ரீதியானது, மூணாவது பல ரீதியானது, நாலாவது அல்லாஹ்க்கு மட்டும் பரக்கூடிய தன்மை. இதை 4ஐயும் சொல்றது. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாழ்க்கை எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு நிர்வாகி. இவருடைய அக்லாக் சரியாயிடுச்சு. நிர்வாகத்தில் வரக்கூடியவங்க ஆரம்பத்தில் சொன்னேன், உள்ளம் சுத்தமாய்க்கணும். மிஸ்தபான்னு சொன்ன வசனத்தில் உள்ளம் சுத்தமாய்க்கணும். அங்க கிளியர் ஆகுமோ மற்ற பொடி கிளியர் ஆகும். அவருக்கு அக்லாக் கிளியர் ஆயிடுச்சு, சிறப்பாக இருந்தார், நட்புறத்தோடு இருந்தார். இரண்டாவது அவர் லைனை பாத்தீங்கன்னா இபாதத் கிளியர் ஆயிடுச்சு. அவர் முதலாவது அவர் சைட பாருங்க, அக்லாக்கு சீர்படுத்தினார், இபாதத்தை சீர்படுத்தினாரு. மூணாவது கட்டம் தான் சமூகத்தை நோக்கி போனார். மக்களை எப்படி கொண்டு போறது? நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவங்க எந்த உள்ளம் சுத்தமைக்குதான் முதலா பார்க்கணும், என்ன குறைபாடுக்குதுன்னு பார்க்கணும். நாங்க மனக்கல்ல பாவம் செய்வோம், தௌபா செஞ்சுட்டு அதிலிருந்து வாபஸ் வாங்கி வந்துடலும், வெளியே வரையலும். எத்தனையோ காப்பீர்களாக இருந்தவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை மாறிச்சு. கணித்துக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பிஸல் வாலி அன இன் ஷபிஅது வன்னாசு ஜிஆ, நான் ஒரு கெட்ட நிர்வாக தலைவனாய் இருப்பேன், நான் வயிறு நிரம்புறேன், மக்கள் பசியோடு இருப்பாங்க. சமூகத்துடைய உணர்வு இருக்கணும், ஒவ்வொரு வீடு பத்தி தெரியணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய காலத்தை எடுத்தீங்கன்னா பல சேவைகள் செஞ்சார். நிர்வாகி என்று வார டைம்ல ஹிஸ்ஸியா மானவியா என்று பள்ளியை பிரிப்பான். உள்வாரி நிர்வாகம், வெளிவாரி நிர்வாகம் பிரிப்பான். பொதுவாக எங்கட நாட்டில் நடக்கிறதுல உள்வாரி நிர்வாகத்தை தான் பார்ப்பாங்க. எங்க டெப்போடஞ்சிக்கு அதை செய்வோம், அவ்வளோ அடைப்போம், திரும்ப கட்டுவோம், காப்பாட்ட போடுவோம். இந்த உள்வாரி நிர்வாகத்தை தான் பார்ப்பாங்க. அதுலயும் 1-2 தான் பார்க்கிறேன். பள்ளி இமாம் இருக்கிறார், அவங்கள லைனை பார்க்கணும். முஅத்தின் இருக்கிறார், அவங்கள பார்க்கணும். பள்ளியுடைய மற்ற விடயங்களை பார்க்கணும். உள் விவகாரம் நிர்வாகம் நல்லா இருக்கணும். வெளி நிர்வாகம் சொல்ற டைம்ல ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய அனைவருடைய நடவடிக்கையும் தெரியும். இவர் ஏழை, இவருக்கு இதை செஞ்சா கிளியர் ஆகும். பைத்து ஜக்காத் எடுத்து கொடுத்தார். இந்தவருக்கு கஷ்டமைக்கு நோயாளி இருக்கிறார், அவருக்கு இந்த மருந்தை கொடுத்தா நோய் லேசாகும், அந்த வழியை செஞ்சு கொடுக்கிறேன். வெளி நிர்வாகம் இது கிளியர் ஆயிக்கணும். மக்கள் சந்தோஷப்படுவாங்க, துஆ செய்வாங்க. நல்ல நிர்வாகத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஊர் மக்கள் துஆ செய்வது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி பார்க்கலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, அல்லா தனாமு யா அமீரல் முஃமினீன், நீங்க தூங்க மாட்டீங்களா? உங்களுக்கு தூக்கம் வரலையா? சொன்னாரு, கைஃப அனாம், நான் எப்படி தூங்குறது? இன்னிம்து பின்னஹார் வயஅது உமரல் முஸ்லிமீன், பகல் பொழுதிலே நான் தூங்கினேன்டா மக்களுடைய விவகாரம், மக்களை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்துல நான் தவறு செஞ்சிருவேன். وَإِنِّمْتُ بِاللَّيْلِ ضَيَّعْتُ حَظِّي مِنَ اللَّهِ عَزَّ وَجَلَّ, இரவுல நான் தூங்கினேன்டா அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய அந்த பங்கை உற்றுவேனே. அதனால பகல்லையும் ஒழுங்கான உறக்கம் இல்ல, இரவுலையும் இல்ல. இரவு அல்லாஹ்வோட, பகல் மக்களோட. இதுதான் நல்ல நிர்வாகம். ஒவ்வொரு நாளும் நிர்வாகத்தில் இருப்பவங்க ஊர் மக்களுடைய விஷயத்தை பார்க்கணும்.
ஊர் மக்களும் என்ன செய்யறா, நிர்வாகத்துக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் இப்படி இவர் இப்படி குறை சொல்லி தெரியற ஒரு கூட்டம் நீக்கி ஒவ்வொரு ஊர்லயும் நீக்குது. இது அந்த நபியோட காலத்துல நபியோட யுத்தத்துக்கு போனாங்க ஒரு கூட்டம் முனாஃபிக், அதே கூட்டம் தான் ஒவ்வொரு ஊர்லயும் நீக்கி போறது. யுத்தத்துக்கு கூப்பிட்டா வாங்க யுத்தம் செய்வோம் சொல்லுவார்கள், இல்ல நீங்க போங்க யுத்தம் செய்வோம், இது யுத்தம் தான் வந்து இப்போ சொல்லுவாங்க. வந்து கலட்டிட்டு போறது. போது யுத்தத்துக்கு வந்தார்கள், 300 பேர் கலட்டிட்டு போயிட்டார்கள். அந்த 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 கூட்டத்துக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்க. இத மாதிரி ஊர்லயும் ஒரு குரூப் வீக்கி, எல்லா ஊர்லயும் வீக்கி ஈக்கில நிர்வாகத்தை செய்ய மாட்டாங்க. அவங்களை கிண்டி கிண்டி ஒத்தர கொலை எடுத்தாச்சு. மனிதன் மானம் பங்கப்படுத்தப்படுகிறது. இது ஹராம், அலைக்கும் ஹராம். நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னார்கள், கடைசி அஜத்துல் வதால சொன்னதான் இது. இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராபக்கும் அலைக்கும் ஹராம். உங்களுடைய ரத்தத்தை ஒட்டேலாம், உங்களுடைய மானத்தை இனத்தோட பங்கப்படுத்தலாம், இது உங்களுக்கு ஹராம், தடை செய்யப்பட்டது. நிர்வாக தெரிவு வந்தா வெளியால கணக்கிறது, கடையடியில கணக்கிறது, ரோட்ல கணக்கிறது, அவர் இப்படி இவர் இப்படி மனிதன் குறை இருக்கும். திருத்தமும் தனியான ஏதாவது பிரச்சனை இருக்கிறா அவங்களை சந்திச்சு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் மானபந்தப்படுத்துவது உண்டு. அல்லாஹ் மறுமையில மஹ்ஷர்ல மானபந்தப்படுத்துவான், அதொண்டு. இரண்டாவது, இனத்தரை பத்தி புறம் பேசுறீங்க, அந்த பாவத்தை சுமக்கிறீங்க, இது இரண்டாவது. கபூர்லைய வேதனை இஸ்டாக்காகும் புறம் பேசுறவனுக்கு நிர்வாகிகள நிர்வாகத்தை செய்ய விடுறோம். நபியை செய்ய விட்டான். அதுல அந்த அப்துல்லா பின் சபா இவன் ஒரு கூட்டத்தை எடுத்தான், முஸ்லிம்கள் அடித்தார்கள். இவங்க செஞ்ச வேலை இந்த நிர்வாகத்துக்கு அட்டாக் பண்ணி கொண்டே இருந்து பூர செய்ய விட்டையும் இல்லை. இப்படியான ஒரு குரூப் இதை இல்லாமலாக்குவோம். நிஃபாக் என்ற தன்மை இல்லாமல் நீக்கணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய கிலாபத் எடும்போ நிர்வாகம், அந்த நிர்வாகத்தில் ஒரு நிர்வாகி நல்ல பொறுப்பெடுத்தாரு. எடுத்ததோட வரலாறு பெருசு. ஹிஜ்ரி 99 இருந்து 101 ஆட்சி, 2 வருஷம் ஆட்சி. அன்னைக்கு பாருங்க, அவர் பொறுப்பெடுத்ததோட மனைவி பாத்திமா, அந்த பாத்திமாக்கு அவங்களுடைய சகோதரர்கள் ஏற்கனவே அரசர்கள். அவங்க போட்ட ஆபரணங்கள், தங்க நகைகள் எல்லாம் தொங்கிக் கொண்டு கையில தலை கழுத்துல. முதலாவது பொறுப்பெடுத்ததோட வீட்டுக்கு வந்தாரு. சொன்னாரு, பாத்திமா ஒன்று உங்களுக்கு நான் சந்தர்ப்பத்தை தாரேன், ஒன்று என்னோட வாழணும்டா கஷ்டத்தோட வாழணும், பெரிய ஒரு சுமை எடுத்துக்கிறேன், பெரிய பாரம், அல்லாஹ் தபஹ சொல்லணும், கஷ்டத்தோட வாழ வாழுங்கோ, இல்லாட்டி என்னைய தலாக் சொல்லிட்டு வேலை தர முடியுங்கோ, சந்தர்ப்பத்தை தாரேன். அப்ப பாத்திமா சொல்றா, நான் உங்களோட வாழ போறேன். அதுக்கு பின்னால சொன்னார்கள், உங்களோட உடம்பு நீக்கக்கூடிய எல்லா நகைகளையும் கலட்டுங்கோ, இது பைத்துல் மாலுக்கு போக வேண்டிய நகை, உங்களோட கழுத்துல உங்களோட சகோதரர்கள் போட்டு இருக்கிறாங்க. ஹராமான ஒன்றி பள்ளி சொத்து வீட்டுக்கு போகலாம். நிர்வாகியா இருப்பவங்க பள்ளி சொத்தை கொண்டு போகலாம். பள்ளி சொத்தால அவரை வைத்த நடப்பேலாம். பள்ளி சொத்தால குடும்பத்துக்கு செலவழிக்கலாது. பள்ளி கட்டாண்டு சில ஏரியாக்கள் ஹார்ட்வேர்ல ஒரு கணக்க போட்டாச்சு, இவருக்கு ஒரு புரோக்கர் பீஸ். ஏன் இவர் பள்ளி நிர்வாகி, அந்த புரோக்கர் பீஸ் எடுத்தது தெரியும். அங்க கணக்கு வரும் பில் ஒன்று, அதைத்தான் பள்ளியால கொடுப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, பள்ளி தள்ளி விளையாடக்கூடாது. இங்க உமர் அப்துல் அசீஸ் தண்ட மனைவி இங்க கலப்பி எடுத்தாங்க. நல்ல ஒரு நிர்வாகி, அவருக்கு கையில் ஒரு மோதிரம் போடப்பட்டிருந்துச்சு. அந்த மோதிரத்தையும் வடக்கு போட்டு விட்டாரு. வடக்கு அப்துல் மலிக் அந்த மோதிரத்தை இவர் கலப்பி பைத்துல் மாலுக்கு கொடுத்தார். ஏன் எனக்கு சொந்தம் இல்லை, இது பைத்துல் மாலுக்கு போகணும், எல்லா முஸ்லிம்களுக்கும் உரிய சொத்து தான் இது. பாருங்க, நல்ல நிர்வாகிகள் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா இந்த வேலை செய்வாங்க. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாட்டி இந்த பள்ளியுடைய விஷயம் எல்லாம் நாசமாகும். உள்பகுதி வெளிப்பகுதி எல்லாம் நாசம். மக்களையும் பார்க்க மாட்டார், தன் சுயநலத்தை பார்த்துக் கொண்டு அவர பெயர் லிஸ்ட்ல இருந்தா போது, நோட்டீஸ் போர்ட்ல இருந்தா போது. இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீயத் கொண்டிருக்குது, நீயத் கபூலியத்தாகிறது கொண்டீங்க. நான் நிர்வாகத்துக்கு வரணும் நீயத்தை வச்சுட்ட, ஏன் வரணும் அதை கேள்வி கொண்டு வரும். அதான் நோம்பு பாருங்க, நோம்புக்கு ஒரு விஷயத்தை போடுறேன், எஹ்திசாப் போட்டு மன்சான ரமதான் ஈமானன் பக்திசாப் வருகிறது. எஹ்திசாப் போட்டு எஹ்திசாப் நன்மையை நாடி ஒரு நியத்தை வைக்கும். நல்லவ நாடணும்.
இது நல்லது நாடாக்கி அது கபூலியத் இல்ல, நிர்வாகத்துக்குள்ளால வருவார் அல்லாட்ட கபூலியத் இல்ல, இங்க எல்லாம் ஃபெயிலியர், சக்சஸ் ஆகாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து அவர் நபிட்ட வந்து கேட்டாரு, எனக்கு இந்த பொறுப்பு தாங்களே யா ரசூலல்லாஹ், நிர்வாகத்தை கேட்டெடுக்கலாம், செட் பண்ணி வந்து வாரக்கிழமை தெரிவைக்கும் இங்க செட் பண்ணி வந்து எடுக்கலாது, இவங்களை போட்டு வந்து சிலவங்க துறையறிச்சு ஆமோதிக்கிறது, இது பள்ளிக்குள்ளால நடைமுறை ஆகக்கூடாது. இல்லை, அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா நபிட்ட வந்து கேட்டதோட நபி சொன்னாங்க, யா லா தஸ்அலில் இமாரா, நிர்வாகம் கேட்கவான, பொறுப்பு கேட்கவான, பைனோபி தஹான் மஸ்அலா, கேட்டு எடுத்தீங்களா, செக் பண்ணி வந்து எடுக்கிறீங்களா, முக்கில் தைலையா, கஷ்டப்படுவீங்க. கேட்காம அல்லாஹ் மக்களுடைய உள்ளத்துல உங்களை போட வச்சான், அந்த வழியில வந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவியை காணுவீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டாங்க, அப்படியே வாழ்க்கை எடுக்கும். நிறைய பேருடைய நிர்வாகம் சிறப்பாக இருந்துச்சு, ஏன் உள்ளத்தால மக்கள் போட்டு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவங்க இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள், இன்னக்கும் சதஹரிசூன அலல் இமாரா, நீங்க நிர்வாக பொறுப்புக்கு ஆசை வச்சு வாரீங்களா, வததகூனு நதாமத்தன் யௌமல் கியாமா, மறுமையில அதுதான் உங்களை நரகத்துக்கு போடுறதாக இருக்கும். மறுமையில உங்களுக்கு நஷ்டத்தை தரும், நன்மையை நம்பீங்க. ஒத்தருக்கல்லையே ஊர்ல 1000 பேருண்டா எல்லாரையும் பார்க்கிற பொறுப்பு நிர்வாகிகளுக்கு இருக்குது. இமாமா முஅத்தினா அவங்க அநியாயம் செய்யப்படக்கூடாது. ஊர் மக்களா, ஆண்கள், பெண்கள், விதவைகள், ஏழைகள், பணத்தை எல்லாரையும் பார்க்கணும். 1000 பேர்ல ஒருத்தர் 2 பேரை விட்டுட்டு மத்தார்களுக்கு நிர்வாகம் செய்யலாம். 1000 பேருண்டா எல்லாருக்கும் பொறுப்பு இவர்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவான், ஏன் அழுகிறீங்க உமரே? கேட்டு சொன்னாங்க, லவ் அன்ன பகலத்தன் அஸரத்தில் ஃபுராத், ஃபுராத் நதிக்கு பக்கத்துல ஒரு கழுதை, அது அந்த இடத்துல செத்தாலும் அதை பத்தி மறுமையில் அல்லாஹ்வை விசாரிப்பானே. இதுதான் நிர்வாகத்தில் அந்த கவலை உணர்வு. ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் நீக்கணும். இன்றைக்கு எத்தனை ஏழைகள் கண்ணீர் வடிக்கிறான், சாப்பாடு இல்ல, குடிப்பு இல்ல, பிள்ளைய படிக்க வைக்கலாம். நிர்வாகி என்று வார டைம்ல பள்ளி சூழலால தான் ஊற செய்யலாம். அந்த நிர்வாகம் நல்ல அமையணும். கணித்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று உங்களுக்கு தெரியும், ஊரை நிர்வகிக்கிற சொல்ற டைம்ல நிர்வாகிகளுக்கு 2 விஷயம் முக்கியம். 2 விஷயம் நீக்கணும். அதுல ஒன்று, நிர்வாகிகள் பார்க்கணும், ஒவ்வொன்றை அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். போன பாருங்க, கொஞ்ச நாள் அப்டேட் கேட்கு பண்ணி கொண்டே இருப்பீங்க, வீடை கழுவி கொண்டே இருப்பீங்க, காரை கழுவி கொண்டே இருப்பீங்க, எல்லாத்தையும் கழுவி கொண்டே இருப்பீங்க. எங்கள்கிட்ட ஏண்ட அக்லாத்துல என்ன சீர்திருத்தம் வேணும், இது நிர்வாகிகளுக்கு கட்டாயம் ஈக்கணும். நான் எப்படி நடந்து கொள்றேன் என்னோட, என் ஃபேமிலியோட, புள்ளகளோட, ஊர் மக்களோட. வீட்டுல பிரச்சனை, மனைவி புள்ளையோட சண்டை, வீட்டுல 2 புள்ளதான், மனைவியோட புள்ளகளோட சண்டை, வீட்டு நிர்வாகத்தை செய்யலாட்டி பள்ளி நிர்வாகத்தை செய்யல போகும். வீட்டுல கத்தி பாய்கிறார், மனைவியோட பிள்ளைகளுக்கு அடிக்கிறார், ஏசுறார், திட்டாரு, பிளான் ஒன்று இல்ல, இவர் பள்ளி நிர்வாகத்துக்கு வரையலாது. ஏன் ஊர் பொறுப்பு, அங்க 2 பேரை வச்சு சமாளிக்கலாச்சு, ஊர்ல 1000 பேரை வச்சு செய்யலாம். அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அக்லாக் முக்கியம். நாங்க சீராக்கணும் எங்களை. 2வது இபாதத்தில் என்ன குறைபாடு இருக்குது, அதை சீராக்கணும். இது முதலாவது விஷன் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இருக்கணும். 2வது, என்னால இந்த சமூகத்தை நான் எங்க கொண்டு போய் சேர்க்கிறேன். இந்த சமூகத்துல ஊர்ல 10 குடும்பம் வேலை ஆயிக்கிறா, இது வார வருஷம் நிக்க கூடாது. இதை பிளான் பண்ணி போடுங்கோ, கீருங்கோ. இத்தனை புள்ள படிக்க தகுதி இருக்குது, படிக்க வசதி இல்ல, இதை செய்வோம், அதுக்கு வழி ஏற்படுத்துவோம். அது பிளேன சீரணும், டீம் பேஸ் கைப்போம். இது நிர்வாகத்தில் இருக்க வேண்டிய 2வது விஷயம். நபி அவங்க இதை செஞ்சாங்க. 1வது கண்ட பகுதியை பார்க்கிறது, 2வது மக்களை பார்க்கிறது. எல்லாருக்கும் ஒரு அந்த வழியை செய்யணும். இந்த 2ஐயும் ஒவ்வொரு நிர்வாகமும் முன்வந்து செய்யறதுக்கு அவங்க முயற்சி செய்யணும். அதே மாதிரி கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி குத்துபா முடிக்கிறேன். இப்ராஹிம் நபி 4 விஷயத்தை சொன்னாங்க. ஊர் டெவலப் ஆகிற 4 விஷயம் இருக்கும். துவா கேட்டாங்க, 4 துவா. இதுல முதலாவது கேட்ட ஒரு துவா தான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, இறைவா என்னையும் என் குடும்பத்தை சந்ததிகளை தொழுகையாளிகளை ஆக்கிரு. ஊர்ல முன்னேற்றம் வரணும்டா, இது ஆன்மீக வளர்ச்சி.
எல்லாத்தையும் தொழுகைக்கணும். நிர்வாகிகள் பொறுப்பு. தொழாதவன் ஊர்ல இருக்கிறானா நீங்க பொறுப்பு. அல்லாஹ்ட்ட விசாரிக்கப்படுவீங்க. ஊர்ல எல்லாரும் தொழணும். ஜும்மாக்கு பாருங்க, பின்னால வாருங்க, லேட்டாகி வாரு, நேரத்தோட வாழ்வன் ஜும்மாக்கு. ஜும்மா முக்கியமான ஒரு நாள். சில நாடுகள் சில ஏரியாக்கள் கடைகள் மூடப்படும் காலையிலிருந்து ஜும்மா வரைக்கும். அதுக்கு பின்னாலும் தொடக்க அனுமதி. ஏன்? அமலுக்குரிய நாள், ஜும்மாவுடைய நாள். கபருக்கு எத்தனையோ பேர் போய்த்துக் கொண்டிருக்கிறாங்க ஜும்மாக்கு நேரத்தோட வந்தார்கள். இப்ப வாரது, இப்ப புதிய மாடல், லேட்டாகி வாரது, முடிகிற கட்டத்தில் வாரு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது ஆன்மீக வளர்ச்சி ஒவ்வொரு வீட்டையும் நீக்கணும். இது ஒவ்வொரு ஊருக்கும் வரக்கூடிய முதலாவது டெவலப். இரண்டாவது பாருங்க, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். இது இரண்டாவது துஆ கேட்டாங்க. இது சோசியல் டெவலப்மென்ட், சமூக ரீதியான ஒரு முன்னேற்றம். எங்களையும் எங்க சந்ததிகள் எல்லாரையும் உனக்கு சரணடையக்கூடியவனாக ஆக்கிறி உன்னைய மட்டும்தான் நாங்கள் வாழணும். இது இரண்டாவது. ஊர்ல அப்படி இருக்கணும். பாவம் நடக்குதா இல்லாமல் ஆகணும். மூணாவது சொன்னார்கள் வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத். இது மூணாவது எகனாமிக்கல் டெவலப்மென்ட், பொருளாதார வளர்ச்சி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கணும். இது நபி இப்ராஹிம் நபி கேட்ட துஆ, ஒரு ஊட முன்னேற்றம். நாலாவது சொன்னார்கள் எங்களுக்கென்று ஒரு தூதுவர் அனுப்பு, ரசூலை யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. எஜுகேஷனல் டெவலப்மென்ட், அறிவு ரீதியான முன்னேற்றம். ஊர் ஆளுங்கள் இருக்கணும், ஆபீசர் இருக்கணும். துன்யா அலையிறல்ல, பிள்ளைகளை ஆன்மீகத்தோட வளருங்கோ, கல்வியை கொடுக்கணும். இந்த நாளும் சேர்ந்தா ஊர் முன்னேற்றம் அடையும். இதைத்தான் இப்ராஹிம் நபி கேட்டாங்க. ஊர்ட வளர்ச்சிக்கு நீ வரக்கூடிய நிர்வாகிகள் யாருக்கும் அநியாயம் செய்யவாங்க. நிர்வாகம் தெரிவு நடக்கிறா, நல்லவங்களை ஊர மக்கள் எல்லாம் போடணும். நிர்வாக தெரிவு டைம் வெளியே போயிட்டார். தெரிவு டைம் இங்க இல்ல, தெரிவு செஞ்சதுக்கு பின்னால வெளியே பேசுறீங்களா நீங்க எல்லாம் அப்துல்லா இப்னு சபார கூட்டம் தான், முனாஃபிக். தெரிவு டைம் உள்ள நீக்கணும், நீங்க தான் தெரிவு செய்யணும். உங்களோட ஊருக்கு தேவை. நல்லவங்களை விட்டுட்டு தகுதி இல்லாதவங்களை தெரிவு செஞ்சா அவங்க பிழை விட்டாங்கன்னா முழு பாவம் உங்களுக்கு வரும். தகுதி உள்ளவங்களை தெரிவு செஞ்சு நல்லதை செய்யறாங்க, முழு நன்மையும் உங்களுக்கு வரும். இதை நீங்க முடிவெடுக்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் நிர்வாகத்துக்கு வரக்கூடியவங்களை பள்ளிக்குள்ள சண்டை இல்லாம, மானபங்கப்படுத்தாம, அவங்களை மேனேஜ் பண்ணி சரியான முறையில துஆவோட தெரிவு செய்வோம். இந்த ஊரை எல்லாம் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ் நாங்க